பாத்தியாடி? எப்படி இருக்கான்னு பாத்தியா? எல்லாம் விதி. என் புள்ளைய நான் இப்படிதான் பாக்கணுமா? உன் அண்ணனுக்கு இந்த கதி தேவையா? அம்மா, அதான் டாக்டர் சரி பண்ணலான்னு சொல்லிட்டாருல. இப்பவாவது கொஞ்சம் அமைதியா இருமா. சம்மந்தி அம்மா, கஷ்டம் வர நேரத்துலதான் கடவுளை முழுசா நம்பணும். மாப்பிள்ளை நிச்சயம் குணமாயிடுவாரு. இப்ப எங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. சம்பந்தி, வேலனுக்கு மனதைரியம் அதிகம். அவன் உங்க பையன். நிச்சயம் உங்களுக்காகவே நல்லபடியா திரும்பி வருவார். நீங்க தைரியசாலி இல்லையா? உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. கண்டிப்பா வேணும், பொழைச்சிருவான். அவனுக்கு ஒண்ணும் இல்ல மாமா. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு தாய் கிட்ட இருந்து அவங்க பையனை எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. உங்க அன்பு வேலனை கண்டிப்பா காப்பாத்தும். அவர் நல்லபடியா வருவாரு. நம்பிக்கையோட இருங்க. டாக்டர், என் புள்ள எப்படி இருக்கா? டாக்டர், வேலனுக்கு இப்ப எப்படி இருக்கு? என் அண்ணன் பொழைச்சுக்கோல டாக்டர். சொல்லுங்க. அண்ணன் தான் எங்க குடும்பத்தோட சந்தோஷமே. அவருக்கு அடுத்துதான் எங்களுக்கு எல்லாமே. சொல்லுங்க டாக்டர், என் அண்ணன் எப்படி இருக்கு? முதல்ல உங்க எல்லாரையும் கூப்பிட்டப்ப வேலன் பொழைக்க மாட்டாரு, ஹோப் இல்லாம தான் கடைசியா பாத்துட்டு போங்கன்னு தான் உங்க எல்லாரையும் வர வச்சேன். பல்ஸ் சுத்தமா இல்ல. ஹார்ட் பீட் ஆல்மோஸ்ட் நிக்கிற நிலைமையில இருந்துச்சு. அவருக்கு நினைவு குன்றி மொத்தமா அவர் கொலாப்ஸ் ஆயிட்டாரு நம்பிதான் இவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தோம். ஆனா சக்தி பேச ஆரம்பிச்சதும் எங்கேயோ இருந்த அவரோட உயிர் திரும்ப கொண்டு வந்த மாதிரி அவரோட பல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சக்தி, எங்க மெடிசன் பாதினாலும் உங்களோட அன்பு தான் வேலனோட உயிரை தக்க வச்சிருக்கு.